வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் சிறந்து விளங்கும் தமிழகம். தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சரோஜா பெருமிதம். நாகை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் 3 கோடி செலவில் சீரமைப்பு பணி தீவிரம். நாகை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. தூத்துக்குடியில் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவை தொடக்கம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளிரம்பா தொடங்கி வைத்தார். சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் குழந்தை பிறந்த அன்றே பிறப்பு சான்று. மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன். பொள்ளாச்சி அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஜெயராமன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோபாலபுரம் செடிமுத்தூர் பகுதியில் 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் எல்லைப்பாலம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கான பூமி பூஜை விழாவில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து வெள்ளை கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிய நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம் மற்றும் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்த அவர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 5000 பெண்களுக்கு 18 கோடியே 95 லட்சத்து 25,000 ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவி வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள் உள்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து விழாவில் அமைச்சர் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். பவானி தொகுதியில் மக்களுக்கு அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் கே.சி. கருப்பணன் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்துள்ள அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 300 பேருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் கே.சி. கருப்பணன் வழங்கினார். இதைத் தொடர்ந்து அம்மாப்பேட்டை, நாள் ரோடு, குருவரெட்டிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பினையும் அமைச்சர் கே.சி. கருப்பணன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டார்கள். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பிறந்தநாளையொட்டி நஞ்சகவுண்டபாளையத்தில் உள்ள கருணை இல்ல குழந்தைகளுக்கு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் நஞ்சகவுண்டபாளையத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதரவற்ற கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அமைச்சரின் அலுவலக பணியாளர்கள் காலை சிற்றுண்டிகள் வழங்கினர். இதைத் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அமைச்சரின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடிய அவர்கள் பொதுமக்களுக்கு கேக் வழங்கி மகிழ்ந்தனர். நாகை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் மிகவும் மோசமான நிலையிலிருந்து வந்தது. இதனால் இச்சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். பொதுமக்களின் கோரிக்கை அடுத்து இந்த சாலையை சீரமைக்கும் பணி 12 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நாகையிலிருந்து திருவாரூர் வரை உள்ள சாலைகளை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், நாகை திருவாரூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பொங்கலுக்குள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். நாகப்பட்டினம் முதல் தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையானது பழுதடைந்து வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது. இந்த பணிகளானது தற்பொழுது ஏறத்தாழ 12.21 கோடி மதிப்பில் இந்த பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த பணிகளில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 17 கிலோமீட்டர் அளவிலான பணிகள் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் வரை ஏறத்தாழ 9 கிலோமீட்டர் அளவிற்கான சாலை சீரமைக்கப்பட்டிருக்கின்றது. பரமத்தி வேலூரில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் 215 பயனாளிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் வழங்கினார்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த கபிலர் மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. தொடர்ந்து 215 பயனாளிகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் அரசு துறை அதிகாரிகள், அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். தூத்துக்குடியில் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி லம்பா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவை தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி லம்பா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வேலை நிமித்தமாக தனிநபர் விவரம், வாடகைதாரர் விவரம் மற்றும் வீட்டு வேலையாட்கள் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார். CCTNS வெப்சைட் www.eservices.tnpolice.gov.in அந்த வெப்சைட்டில் சிட்டிசன் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனால் அங்கே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்ளை பண்ணால் இமீடியட்டாக அது கன்சர்ன்ட் டிஸ்ட்ரிக்ட் DCRBக்கு வந்து இமீடியட்டாக வித்தின் 1 வாரம் உள்ள வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டு அந்த கன்சர்ன்ட் இமெயிலுக்கு அனுப்பிச்ச முடியும். இதேபோல் திருச்சியில் மாவட்ட காவல்துறை சார்பில் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவையை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் வேலை நிமித்தமாக தனிநபர் விவரம், வாடகைதாரர் விவரம் மற்றும் வீட்டு வேலையாட்கள் தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட் ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஒரு நோடல் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஒரு DSP ரேங்க் ஆஃபீஸர் வந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வந்து வெரிஃபை பண்ணி அவங்க மேலே அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணி இந்த ஆளு மேலே கேஸ் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க. கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து CCTNSல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, அதை பண்ணிக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃபே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணால் அந்த பார்ட்டி வந்து அதை ஸ்ட்ரைட்டாகவே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரொம்ப 15 நாளில் இந்த 15 days டைம் கொடுத்துருக்குறாங்க. எனிபடி யார் வேணாலும். கடலூரில் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் வேலை நிமித்தமாக தனிநபர் விவரம் உள்ளிட்டவை தொடர்பான விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார். ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அண்டு இதில் வந்து அந்த மாதிரி வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவிஷனும் இருக்கு. இதில் வந்து சப்போஸ் இது வந்து நேற்றுக்கு அப்ளை பண்ண 2 பேர் அவங்க கூட வந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவை தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். தமிழக காவல்துறையின் சார்பாக பொதுமக்களுக்கு சேவை அளிக்கும் பொருட்டு முன்னடத்தை சரிபார்ப்பு சான்றிதழ்களை ஆன்லைன் மூலமாக வழங்கும் சேவை இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அதன் ஒரு முகமாக இன்று புதுக்கோட்டையில் ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்களுக்கு தற்பொழுது சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சேவையை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளலாம். யாராருன்னா பாருங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு இருக்கிற கம்பெனிகளும் விண்ணப்பிக்கலாம், தனிநபரும் விண்ணப்பிக்கலாம். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நன்னடத்தை சரிபார்ப்பு சேவை தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் தொடங்கி வைத்தார். சப்போஸ் சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் வரல, இன் டைம் 15 days உள்ள வரல, வேறு ஏதாவது குறைதல் இருக்குது, அதை நம்ம ஃபீட்பேக் ஆப்ஷன் இருக்குது. ஃபீட்பேக் ஆப்ஷன் சொல்லும்போது நம்ம கன்சர்ன்டு நம்ம ஹெட் ஆஃப் தி யூனிட்க்கு ஒரு இது வரும், அவரோட ஃபீட்பேக்கு நம்ம பார்க்க முடியும். அண்ட் இதில் முக்கியமாக என்னென்னா, இப்போ சப்போஸ் செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அது வந்து அந்த இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணாங்க, வேறு யாராவது அவரோட டீட்டெயில் வாங்கிட்டு வேறு யாராவது அப்ளை பண்ணாங்க, அதில் அதை கிளியர் பண்ணுறதுக்காக கன்சென்ட் லெட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. பல்லடம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை MLA நடராஜன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்லடம் MLA நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 674 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார்.
இதைத் தொடர்ந்து மின்னகரில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த எம்எல்ஏ அங்குள்ள உடற்பயிற்சி கருவிகளில் உடற்பயிற்சி செய்து அசத்தினார். சத்தியமங்கலம் பகுதியில் நெல் அறுவடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள காய்ந்த வைக்கோல் பேல் உருண்டைகளாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து சத்தியமங்கலம் அருகே உள்ள மாரன்னூர், செண்பகப்புதூர், பெரியூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நெல் சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது நெற்பயிர்கள் முற்றி அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் காய்ந்து கிடக்கும் வைக்கோல்களை பேல் உருண்டைகளாக மாற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வைக்கோல் பேல்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மாட்டு பண்ணையாளர்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுவதாகவும் வைக்கோலின் தரத்திற்கு ஏற்ப ஒரு பேல் 240 ரூபாய் வரை விலை போவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஓசூர் பகுதிகளில் தக்காளி விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பீன்ஸ், கேரட், கோஸ் உள்ளிட்ட காய்கறி வகைகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலானோர் தக்காளி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டில் தேவைக்கு அதிகமான விளைச்சலால் தக்காளி விலை குறைந்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வந்தனர். தற்போது இந்த நிலை மாறி தக்காளியின் விலை கணிசமாக அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு கிலோ 2 ரூபாய்க்கு விலை போன தக்காளி தற்போது கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் ஓசூர் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புஞ்சை புளியம்பட்டியில் 2 மாதங்களுக்கு பிறகு மாட்டுச்சந்தை கூடியதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் வாரந்தோறும் 2 நாட்களுக்கு கால்நடை சந்தை மற்றும் பொதுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் மாடுகளில் கோமாரி தாக்குதல் காரணமாக கடந்த 2 மாதத்திற்கு முன்பு மாட்டுச்சந்தைக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதனால் ஏராளமானோர் வேலையின்றி தவித்து வந்தனர். தற்போது தடை நீக்கப்பட்டதையடுத்து புஞ்சை புளியம்பட்டியில் மாட்டுச்சந்தை கூடியது. இதையடுத்து ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கால்நடைகளுடன் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் குவிந்தனர். இதற்கேற்றார் போல் வர்த்தகமும் நடைபெற்றதால் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொண்டத்து காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாரியூரில் கொண்டத்து காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி கடும் விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 நாட்களாக வரிசையில் காத்திருந்து தீக்குண்டம் இறங்கி தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கன்னியாகுமரி வெங்கடாஜலபதி கோயிலில் வரும் 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி 27ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் என திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திரத்தில் ரூபாய் 22.50 கோடியில் வெங்கடாஜலபதி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் கோயில் மூலஸ்தானம், கருவறை, மாடவீதி, சாலைகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். பின்னர் திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் கோல் பாஸ்கர், தேவஸ்தான சென்னை உள்ளூர் தகவல் மற்றும் ஆலோசனை மைய தலைவர் ஸ்ரீகிருஷ்ணா, தேவஸ்தான பாதுகாப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கோபிநாத் ரெட்டி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். திருப்பணிகள் முழுமையாக முடிந்துள்ள நிலையில் இம்மாதம் 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி 5 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் 27ஆம் தேதி நடைபெறும் எனவும் கூறினர். வெங்கடேஷ் பெருமாள் கோயில் கன்னியாகுமரியில் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு 27th மகா கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பமாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஸ்மூத்தாக நடக்கணும். அந்த ரிச்சுவல்ஸ் 22ஆம் தேதி ஆரம்பமாயிட்டு 27ஆம் தேதி மகா கும்பாபிஷேகத்தோடு முடியும். அந்த மகா கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு மட்டும் 12:30 மணிலேருந்து தர்ம தரிசனம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் க்ளோஸ் தான் ரிச்சுவல்ஸ் தான், சுவாமிக்கு எல்லா ரிச்சுவல்ஸும் நடக்கும்.
உலக நன்மை வேண்டி புதுக்கோட்டையில் நடைபெற்ற திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் உள்ள புவனேஸ்வரி வித்யா பீடத்தில் உலக நன்மை வேண்டி திருவாசகம் முற்றோறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி ஐயப்பன் நகர் சேக்கிழார் மற்றும் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு 53 பாகங்களை கொண்ட திருவாசக பாடல் பாடி சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ ஓங்கரநாந்தா சுவாமிகளின் ஆரூரை நடைபெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைக்கு அன்றே பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அன்றே பிறப்பு சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அரசு மருத்துவமனையில் இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மருத்துவமனையில் பிறந்து 18 குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ் பெற்றோரிடம் நேரடியாக வழங்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த புதிய அறிவிப்பால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆணைக்கு இணங்க பொதுமக்களின் நலன் கருதி அவர்களது சிரமம் குறைப்பதற்காக கவர்மெண்டோட ஆணைப்படி எங்களது அரசு மருத்துவமனை சிங்கமுனரியில் இன்றைய தினம் பிறந்த குழந்தைகளுக்கு அன்றைய தினமே பிறப்பு சான்றிதழ் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தும் விதமாக நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு இன்றே பிறப்பு சான்றிதழ் எங்களின் அரசு மருத்துவமனை சிங்கமுனரி மருத்துவமனை சார்பாக வழங்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே காட்டு யானைகள் ஒன்றொன்று மோதிக்கொண்டதில் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை குடல் சரிந்து உயிரிழந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஊடேதுருக்கம் வனப்பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த காட்டு யானைகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு குத்திக் கொண்டதில் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று குடல் சரிந்து உயிரிழந்தது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் காட்டுப்பகுதியிலேயே வைத்து யானைக்கு பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். பின்னர் யானையின் தந்தங்கள் மற்றும் வெட்டி எடுக்கப்பட்டுவிட்டு அதன் உடல் அங்கேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. வந்தவாசியில் 80,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பினை எம்எல்ஏ தூசி மோகன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செய்யாறு எம்எல்ஏ தூசி மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வந்தவாசி, மருதநாடு, இளங்காடு கிராமங்களில் உள்ள 80,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள 79,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 7,90,00,000 ரூபாய் மதிப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. வன விலங்குகளால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்கும் வகையில் மேட்டூரில் விளைநிலங்களில் பரண் அமைத்து விவசாயிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர், விராலிக்காடு, மூலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் நெல், வாழை, நிலக்கடலை உள்ளிட்டவை அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. வனப்பகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளதால் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஏராளமான வன விலங்குகள் இப்பகுதிக்குள் ஊடுருவி விளைபொருட்களை சேதப்படுத்தி வருகின்றன. அவற்றை தடுக்க முற்படும் விவசாயிகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும் அபாயமும் உள்ளது. இந்த நிலையில் வன விலங்குகளினால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்கவும் அவைகளின் தாக்குதலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் விவசாய நிலத்தில் சுமார் 10 அடி உயரத்தில் பரண் அமைத்து விவசாயிகள் இரவு பகல் பாராது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பண்ணாரியம்மன் கோயில் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்த 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பண்ணாரியம்மன் கோயிலில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் சுற்றித் திரிவதாக சென்னிமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் சொக்கலிங்கம் என்பவருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்ற சொக்கலிங்கம் தலைமையிலான குழுவினர் அங்கு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்த 4 ஆண்கள் 3 பெண்கள் என மொத்தம் 7 பேரை மீட்டு விழுப்புரம் மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உடுமலை அருகே கிராமிய திருவிழா களை கட்டி தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரியக்கோட்டை ஊராட்சியில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதையொட்டி இப்பகுதி கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிராமிய விழா கொண்டாடி மகிழ்வர். அந்த வகையில் நிகழ்வாண்டுக்கான பொங்கல் பண்டிகையொட்டி பெரியக்கோட்டை ஊராட்சியில் கிராமிய திருவிழா களை கட்ட தொடங்கியுள்ளது. தினந்தோறும் தேவராட்டம், ஒயிலாட்டம், அலகு எறிந்து பிடித்தல், கும்மியாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது.
இதன் மூலம் உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு இயற்கைக்கு நன்றி செலுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருவிழாவை மார்கழி 15ஆம் தேதியிலிருந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். நாங்கள் சலகருது ஆட்டம், தேவராட்டம், கும்மி ஆட்டம் இக்கலையினை நாங்கள் முன்னோர் காலத்திலிருந்து தலைமுறையாக பாரம்பரியமாக 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நாங்கள் இக்கலையை அழியாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். எல்லா மாடுகளில் தேவராட்டம் ஆடுவாங்க. ஜென்ஸ் எல்லாருமே தேவராட்டம் ஆடுவாங்க, லேடிஸ் எல்லாமே கும்மி அடிப்பாங்க. இது ஒரு பரம்பரையாக நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். தை நோம்பி அன்னைக்கு, பட்டி பொங்கல் அன்னைக்கு மாடெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் மாலை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மாலை கோயில் பெரும்பட்டிக்கிட்டு இருக்கிற மாலை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே சாமிக்கு எல்லாம் பாலாபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இங்கே ஒரு விசேஷம் ஒரு சாமி மாடுகளுக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்புக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சோழிங்கநல்லூர், ஸ்ரீபெரும்புத்தூர், திருப்போரூர், செங்கல்பட்டு ஆகிய தொகுதிகளுக்கான அமைப்புக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பு துணை செயலர் ஏகாம்பரம் தலைமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் AK மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். ராஜீவ்காந்தி சாலையில் பறக்கும் மேம்பால சாலை அமைக்க வேண்டும், திருவான்மையூரிலிருந்து கடலூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. பெரியகுளம் நகராட்சி உட்பட்ட பகுதியில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட 700 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த கடைகளில் நகராட்சி நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட 700 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மாதவரம் அடுத்த கொளத்தூரில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் அடுத்த கொளத்தூர் தனியார் பள்ளியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் கோபாலகிருஷ்ணன் பங்கேற்று இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடலூரில் நடைபெற்ற கள்ளச்சாராய ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடலூரில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் கள்ளச்சாராய ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் பங்கேற்ற இந்த பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் யமன் போன்று வேடமணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர்கள் கையில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் சாராயம் குடிக்காதே, அப்படி விட்டு விடு ஆடாதே. இதேபோல் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் போதை மற்றும் பெண் சிசுக்கொலைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான தனியார் கல்லூரி மாணவிகள் கையில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். பள்ளிப்பாளையம் அருகே காடச்சநல்லூரில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே காடச்சநல்லூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிராம மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டுநர் உரிமம் பெறும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். மத்திய அரசின் கேலோ இந்தியா விளையாட்டுத்துறையின் கபடி பிரிவுக்கு வேலூரை பெண் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கவும் சிறந்த பயிற்சி மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் கேலோ இந்தியா என்ற துறையை மத்திய அரசு கொண்டு வந்தது. அதன்படி சிறந்த விளையாட்டு வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்து சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க கேலோ இந்தியா உதவி வருகிறது. இந்த நிலையில் கேலோ விளையாட்டுத்துறையின் கபடி பிரிவுக்கு நடுவராக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண் வீராங்கனை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற ப்ரோ கபடி லீக் தொடருக்கும் இவர் நடுவராக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
10th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அம்மா தான் சப்போர்ட். அம்மா நீங்க பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நான் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க சிஸ்டர்ஸ் 3 பேருமே சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டேட் லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்கோம் சைக்கிளிங். அதுக்கப்புறம் நான் 2008ல வந்து ஒரு உமன்ஸ் நேஷனல்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் ஸ்போர்ட்ஸ் பக்கமே போகாம இருந்தேன். அது எங்க வீட்டுக்காரும் ஸ்போர்ட்ஸ் கபடியில அவரும் நேஷனல் பிளேயர். அவர் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால என்னுடைய இதெல்லாம் நீ நல்லா பண்ணணும், உனக்கு வந்து இன்னும் டேலண்ட் இருக்கு, நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணாரு. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.